மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோனவா. 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையை எழுதவிருக்கும் மாணவர்களா நீங்கள்? உங்களோடு நான் 2 நிமிடம். ஏஎல் எக்ஸாம் அது ஒரு சாதாரண பரீட்சை இல்லை. உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கை, உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான வாய்ப்பு, உங்கள் பெற்றோரின் தூக்கமில்லாது போன இரவுகளுக்காக நீங்கள் உவந்தளிக்கும் உயரிய கௌரவம். பலரும் பல்வேறு விதமாக கூறுவார்கள், அவன் சாதாரணமானவன், அவனால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க முடியாது, அவள் படிக்கிறது போதாது, யூனிவர்சிட்டி போக மாட்டாள். ஆனால் பேரன்பிற்குரிய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அன்றி உங்களை தோற்கடிக்க வேறு எவராலும் முடியாது. வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? உலகத்தை மாற்றியது புத்திசாலிகள் மாத்திரமல்ல, விழ விழ மீண்டும் மீண்டும் எழுந்த முயற்சியாளர்கள். தாமஸ் அல்வா எடிசன் தொடக்கம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரை அப்படி உயர்ந்தவர்கள் 1000 பேர் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்போது உங்களுக்கு டயர்டாக இருக்கும், சிலபஸ் முடியவில்லை போல தோன்றும், MCQ அதிகமாக தெரியும், எஸ்ஏ எழுதும் போது மைண்ட் பிளாங்காக இருக்கும். ஆனால் கேளுங்கள் பிள்ளைகள், ஒரு நாள் ஆன்லைனில் ரிசல்ட்ஸை தேடும் அந்த செகண்ட், உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் அந்த ரிசல்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அந்த நாளை மனதில் இருத்தி நிகழ்காலத்தை அர்ப்பணியுங்கள். வெறும் 2 மாதங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவதை குறையுங்கள். மொபைல் பயன்பாட்டை 0 நோக்கி நகர்த்துங்கள். நித்திரையை தேவையான வரம்பிற்குள் கட்டுப்படுத்துங்கள். ஆனால் உங்கள் கனவுகளை மட்டும் குறைக்க கூடாது, அது நீண்டபடி இருக்கட்டும். அப்துல் கலாம் ஐயா சொன்னதை அடிக்கடி மீட்டிக்கொள்ளுங்கள். நித்திரையில் வருவது கனவு அல்ல, உன்னை நித்திரை செய்ய விடாது தடுப்பது எதுவோ அதுவே கனவு, அதுதான் லட்சிய கனவு. இறுதி பரீட்சைக்காக மண்டபத்திற்குள் நீங்கள் நுழையும் அந்த நாள் பயந்து செல்லக்கூடாது. நான் தயாராக வந்திருக்கிறேன் என்ற கான்ஃபிடன்ஸுடன் செல்ல வேண்டும். நினைவில் வையுங்கள், ஒரு A கிரேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஒரு ஐலண்ட் ரேங்க் ஒரே நாளில் உருவாவதில்லை. அது அதிகாலை எழுந்து ரெகுலராக கற்பதால் உருவாகலாம், லேட் நைட்டில் ரிவிஷன் செய்வதால் உருவாகலாம், எல்லோரும் தூங்கும் போது உங்கள் இலட்சியம் நித்திரையை தோற்கடிப்பதால் உருவாகலாம். உங்களிடம் டேலண்ட் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பட் கன்சிஸ்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட். தினமும் 1% இம்ப்ரூவ் ஆகும் மாணவன் 2 மாதங்களில் ஏனைய மாணவர்களை விட 60 மடங்கு முன்னால் இருப்பான் என்பதை நினைவில் வையுங்கள். 2026 பேட்ச் நீங்கள் சாதாரண பேட்சாக இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து அடுத்த பேட்ச் பயப்பட வேண்டும். இந்த பேட்ச் ரிசல்ட்ஸ் வேற லெவல் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அதற்காக இன்று ஒரு முடிவெடுங்கள். நான் எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன், நான் விலகி ஓட மாட்டேன், நான் கற்றலை கைவிட மாட்டேன், நான் தனித்து விழித்திருப்பேன், என் பெயரை ரிசல்ட் சீட்டில் பிரகாசிக்க செய்வேன் என்பதே அந்த உறுதிமொழி. மாணவர்களே, உங்கள் வீட்டில் இன்னும் யாரும் பல்கலைக்கழகம் போயிருக்காமல் இருக்கலாம். அந்த வரலாற்றை நீங்கள் தொடக்கி வையுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாரும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஐலண்ட் ரேங்க் பெஸ்டாக எடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் நினைத்தால் அந்த சாதனையை உங்களுக்கு சொந்தமாக்கலாம். ஒரு நாள் உங்கள் ரிசல்ட்ஸை உங்கள் அப்பா அம்மா பார்க்கும் அந்த தருணத்தை ஒரு முறை எண்ணி பாருங்கள். உங்கள் பெருமையை பார்த்தவர்களுக்கு கண்ணீர் வர வேண்டும். அது துக்கத்தால் வந்ததாக இருக்கக்கூடாது, பெருமையால் வந்த ஆனந்த கண்ணீராக இருக்க வேண்டும். அந்த நாளுக்காக இன்னும் கொஞ்சம் போராடுங்கள், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்சம் படியுங்கள். 2026 உங்களுக்கான ஆண்டு, உங்கள் பெயரை வரலாற்றில் எழுதும் ஆண்டு. பயோ, மேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், டெக்னாலஜி எந்த துறையாக இருந்தாலும் ஐயம் திரிவர கற்று பரீட்சைக்கு முகம் கொடுங்கள். Now rise, study hard, fight silently,
and let your results make the noise. Thank you very much.